வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி நான் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மஞ்சள், ஜவ்வாது, பன்னீர் இந்த மூணுத்தையும் கலந்து நம்ம பூஜை பாத்திரங்களுக்கு பொட்டு வைக்கும்போது அவ்வளோ நறுமணமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும். காமாட்சி அம்மன் விளக்குக்கு முதல் பொட்டு உச்சியில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒற்றைப்படையில் வர மாதிரி பொட்டு நம்ம வச்சுக்கணும். இன்றைக்கி நான் 17 பொட்டு வச்சுருக்கிறேன். காமாட்சி அம்மன் விளக்குக்கு முன்புறமும் பின்புறமும் பொட்டு வைக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்குது. மங்களகரமாகவும் இருக்கும் விளக்கு பார்க்குறதுக்கு. விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. ஒரு தட்டு வச்சு மஞ்சள் அரிசி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பூ போட்டு 1 ரூபாவோ இல்லை 5 ரூபாவோ காயின் சிங்கமுகம் மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அதுக்கு மேலே தான் விளக்கு வைக்கணும். சைடில் 2 விளக்கு துணை விளக்காக நம்ம வச்சுக்கலாம். விளக்குக்கு போடுற திரி 2 திரியாக போடணும். அப்படி இல்லைனா ஒரு திரியை 2ஆக இணைச்சி போடணும். கணவன் மனைவி பிரியாமல் ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் இதோட அர்த்தம். திரி போட்டதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கணுமோ நம்ம பூஜை அறையை அந்த மாதிரி பூ வச்சு மங்களகரமாக வச்சுக்கிறதுனால எல்லா செல்வ செழிப்பும் நம்ம பூஜை அறைக்கும் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கேற்றும் போது காமாட்சி அம்மனையும் நம்ம குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு விளக்கேற்றணும். விளக்கு நல்லா நின்று எறியணும். காற்றில் அலைப்பாயக்கூடாது. அப்புறம் தீப தூப ஆராதனை பண்ணி இன்றைக்கி பூஜையை முடிச்சுக்கணும்.